இந்த சிஸ்டம் மக்களுக்கு எதிரானதா அல்ல இந்த புதிய சட்டங்கள் வழியாக போலீஸிடம் அதிக பவர் போய்விடுமா? போலீஸ் மக்களை அதிகமாக கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த விஷயம் கிடைத்து விடுமா என்று நீங்க பார்க்க வேண்டும். ஒரு நபரை நீங்க பிடித்து 24 மணி நேரத்திற்குள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அங்க போய் நீங்க கோர்ட் ஆர்டரை வாங்கிய பின் தான் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு மட்டுமே அவரை அண்டர் ட்ரையலாக வைத்துக் கொள்ள முடியும். இந்த புதிய சட்டம் 60 நாட்களிலிருந்து 90 நாட்கள் வரை போலீஸுக்கு ஒரு அதிக பவரை கொடுக்கும். போலீசார்கள் ஒரு நபரை தவறாக கைது செய்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் சிறைக்கில் அடைத்து வைப்பதற்காக போலீசார்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கிடைப்பதல்ல. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். இந்த நாட்டு அரசாங்கத்துடைய ஒரு புதிய திட்டம் வெளிவந்திருக்கிறது. உங்களை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கைது செய்யலாம், உங்களை சிறைக்குள் அடைக்கலாம். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்காமல் உங்களை சிறையிலேயே இன்வெஸ்டிகேஷன் என்கிற பேரில் 60 நாட்களிலிருந்து 90 நாட்கள் வரை அடைத்து வைத்திருக்கிறார். யாருமே இதற்கான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அரசாங்கத்தால் அல்ல போலீசார்கள் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க தேவை கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா 2 பேருமே இணைந்து வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய சிறை சிஸ்டத்தை எடுத்து வந்திருக்கிறது. எப்படி என்று நீங்க பார்க்க வேண்டும். நாம் அனைவருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியரி சிஸ்டத்தை ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது எழுதப்பட்டது, அதனால் இது சரியல்ல, புதிய திட்டத்தை புதிய சட்டங்களை நாம் விதிக்க வேண்டும் என்கிற குரல் எத்தனையோ நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெட்டரான சிஸ்டமாக இருக்க வேண்டுமே ஒழிய அதைவிட மோசமாக இருக்கக்கூடாது. புதிய சிஸ்டம் என்ன எப்படி என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பாருங்கள். இது உங்களை சம்மந்தப்பட்ட, என்னை சம்மந்தப்பட்ட, இந்த நாட்டை சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பில்லாக இருக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதை முதலில் செய்து விடுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை எழுதிவிடுங்கள். லைக் பட்டனை மறக்காமல் தட்டிவிடுங்கள். அருகே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை அதையும் தட்டிவிடுங்கள். இதை தாண்டி எங்களுக்கு ஆதரவு கொடுக்க நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதி இருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நாம் அனைவருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி பார்க்கிறோம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் 1860s வந்தது. அதே போன்று இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்தது. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இதுவும் இந்த நாட்டில் வருகிறது. ஆனால் இந்த அனைத்து பெயர்களையுமே மாற்றி ஒரு புதிய பெயரை கொண்டு வர இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா 2023. Center brings bill to overhaul British era IPC, CRPC and IEA. The new bill are Indian Justice Code 2023, the Indian Civil Defense Code 2023, the Indian Evidence Bill 2023. இதற்கான அப்ரூவல் அதற்காக செலக்ட் கமிட்டியிடம் இந்த 3 பில்ஸ்களுமே அனுப்பப்பட்டது. அரசாங்கம் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இந்த பில்ஸ்களை கொண்டு வந்தது என்று நீங்கள் பாருங்கள். ஒரு சில நாட்களிலேயே இந்த பில்ஸ்களை வாபஸ் பெறுவதற்கான அனைத்து வேலையுமே அரசாங்கம் பார்த்தது. ஆனால் மீண்டும் ஒரு முறை இதே 3 பில்கள் அமித்ஷா அவர்களால் டேபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த அளவில் மக்களாகிய உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அமித்ஷாவுடைய கிளைம் என்ன? பிரிட்டிஷ் ரூலில் வந்த இந்த அனைத்து சட்டங்கள் இதற்கான லா சரியாக இல்லை. இந்த அனைத்து லாவுமே மக்களை எப்படி தண்டிக்கிறது என்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கவனத்தில் வைத்து எழுதப்பட்டது. ஆனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய லா
ஜஸ்டிஸ், நியாயத்தை மையத்தில் வைத்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால் இது பெட்டரான சிஸ்டம் என்று அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் எப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சிஸ்டம் மக்களுக்கு எதிரானதா, அல்ல இந்த புதிய சட்டங்கள் வழியாக போலீஸிடம் அதிக பவர் போய்விடுமா, போலீஸ் மக்களை அதிகமாக கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த விஷயம் கிடைத்து விடுமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 60 நாட்களிலிருந்து 90 நாட்கள் வரை யாரை எப்படி வேணாலும் எங்கிருந்து வேணாலும் டீடைன் செய்யலாம், அவரை சிறையில் அடைத்துக் கொள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய லா என்ன சொல்கிறது, பிரிட்டிஷ் எராவில் இருக்கக்கூடிய லா என்ன கூறுகிறது, ஒரு நபரை நீங்கள் பிடித்து 24 மணி நேரத்திற்குள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அங்கே போய் நீங்கள் கோர்ட் ஆர்டரை வாங்கிய பின் தான் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு மட்டுமே அவரை அண்டர் ட்ரையலாக வைத்துக்கொள்ள முடியும். அண்டர் ட்ரையலாக இன்வெஸ்டிகேஷன் என்கிற பேரில் அவரிடம் விசாரணையை நடத்த முடியும். ஆனால் இந்த புதிய சட்டம் 60 நாட்களிலிருந்து 90 நாட்கள் வரை போலீஸுக்கு ஒரு அதிக பவரை கொடுக்கும். எந்த விதமான பதிலும் கொடுக்க தேவையில்லை, எந்த விதமான ரீசனிங்கும் தேவையில்லை. நீங்கள் யாரை எப்படி வேணாலும் கைது செய்யலாம். ஆனால் இந்த இடத்தில் எது சரி எது தவறு என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சில வழக்குகளில் 15 நாட்கள் பத்தாது, அதுக்கு அதிக கால அவகாசம் தேவைப்படும், அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸார்கள், ஜுடிஷியரி சிஸ்டம் மற்றும் அரசாங்கத்துடைய பேக் ட்ராக்கை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த சட்டம் எவ்வளோ ஆபத்தானது என்று. ஓமர் காலித் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். கடந்த ஒரு ஆண்டாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணையே கிடையாது. எப்பெல்லாம் அவருடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறதோ ஒவ்வொரு முறையும் அதை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறது கோர்ட். கடந்த 7 மாதத்தில் இவருடைய பெயில் அப்ளிகேஷன் 10 முறை விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையே நடக்காமல் அந்த டேட்டை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். வெவ்வேறு நீதிபதி கோர்ட்டில் இந்த வழக்கு போன பின் கூட எந்த விதமான விசாரணையும் நடக்கவில்லை. இதே போன்ற இன்னொரு கேஸ் எனக்கு முன் வந்தது. பீகாரில் கடந்த ஒரு ஆண்டாக பெயில் வேர்டிக்ட் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விசாரணை நடந்திருக்கிறது, அனைத்து தரப்பையும் கேட்டுவிட்டார்கள். இந்த நபருக்கு பெயில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்கிற ஒரு தீர்ப்பு மட்டும் கடந்த ஒரு ஆண்டாக இழுவையில் இருக்கிறது. இது பீகாரில் நடந்த சம்பவம். அதாவது ஒரு நபரை சிறையில் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல், எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் அந்த நபருக்கு பெயிலை மறுப்பது, எந்த விதமான ஹியரிங் நடத்தாமல் அந்த நபரை சிறைக்குள்ளே அடைத்து வைப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? இந்த அளவில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட் ப்ரொசீடிங், அவர்களுடைய பேக் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ முறை போலீஸார்களை கூப்பிட்டு வைத்து ஒரு நபரை நீங்கள் எப்படி கைது செய்கிறீர்கள், எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் எப்படி அவரை சிறையிலேயே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? இது போலீஸாருக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் சுப்ரீம் கோர்ட் பல்வேறு முறை இதே போன்ற கேள்விகளை, ஆர்டர்ஸ்களை, ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறது. போலீஸார்கள் ஒரு நபரை தவறாக கைது செய்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் சிறைக்கில் அடைத்து வைப்பதற்காக போலீஸார்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கிடைப்பதல்ல. அவர்கள் யாருக்குமே எந்த விதமான பதில் கொடுக்க தயாராகவும் இருக்க மாட்டார்கள், கொடுக்கவும் தேவையில்லை. அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம் படி 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் கோர்ட்டிற்கு முன் ஆஜர்படுத்த வேண்டும். இப்போ புதிய சிஸ்டம் வந்து விட்டால் நீங்கள் ஆஜர்படுத்த தேவையில்லை. விசாரணை என்கிற பேரில் 60 நாட்கள்லிருந்து 90 நாட்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷன் 167 சிஆர்பிசி முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா போலீஸ் கஸ்டடி கேன் பி ஒன்லி ஃபார் 15 days. 15 நாட்களுக்கு மட்டுமே போலீஸோடைய கஸ்டடி உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி கிடைக்காது. அதற்குள் நீங்கள் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணணும். இல்லை என்றால் நீங்கள் அவரை பெயிலில் வெளிவிடணும். புதிய பில்லை நீங்கள் பார்த்தீர்கள்னா புதிய பில்லில் இருக்கக்கூடிய செக்ஷன் 187 நீங்கள் கவனமாக பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 15 நாட்களுக்கான அந்த லிமிட்டை அதிகரித்து 60லிருந்து 90 நாட்களுக்கான போலீஸ் கஸ்டடியை அதிகரித்திருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சப் கிளாஸை நீங்கள் இன்னும் பார்த்தீர்கள்னா அடுத்த அதிர்ச்சி உங்களுக்கு வரும்.
187 செக்ஷன் 187/2 என்கிற இந்த லைனை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். போலீஸ் கஸ்டடி என்கிற இந்த வார்த்தையே இந்த இடத்தில் கிடையாது. அப்போ போலீஸ் கஸ்டடியிலேயே ஒரு நபர் இல்லாத பட்சத்தில் எங்கே போய் நீங்கள் வாதாடுவீர்கள்? அப்போது எந்த இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டும் அவருக்கான அரெஸ்டை காட்டலாம். அவரை 60 நாட்கள் என்ன, 90 நாட்கள் என்ன, 6 மாதம் என்ன, 2 வருடம் வரை கூட விசாரணை என்கிற பெயரில் சிறையில் அடைத்து வைத்திருக்கலாம். எவ்வளவு சீரியஸான விஷயம் என்று பாருங்கள். இதே இடத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து காட்டுகிறேன். டிசம்பர் 13 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த அதே நாள் பார்லிமெண்ட்டில் டிஎம்சி எம்பியான சாகேத் கோகலே ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை வழங்குகிறார். அதற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் என்ன பேசினார் என்று நீங்கள் பாருங்கள். அண்டர் ட்ரையல் இவரே நேரடியாக குஜராத்தில் இருக்கக்கூடிய சாபர்மதி சிறையில் அடைக்கப்பட்டு அங்கிருந்து வெளியில் வந்திருக்கிறார். அங்கே சந்தித்த பல்வேறு நபர்கள் அங்கே விசாரித்த போது அதற்கு பின் வெளியில் வந்ததற்கு பின் இவர் தன்னுடைய விசாரணை நடத்திய பின் இவருக்கு கிடைத்த தகவல் படி 1%, 2%, 10% அண்டர் ட்ரையல் நபர்கள் கிடையாது. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 77% பிரிசனர்ஸ்கள் அண்டர் ட்ரையலிலேயே இருக்கிறார்கள். பெயிலுக்காக வெறும் 500 ரூபாய் கூட கொடுக்க முடியாத பட்சத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்ல, எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். கைதில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், எஸ்சியாக இருக்கிறார்கள், எஸ்டியாக இருக்கிறார்கள், அல்ல ஓபிசியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நாளில் வெறும் 2 முறை தான் உணவு கிடைக்கிறது. மதிய உணவு, அதாவது லஞ்ச் என்கிற பெயரில் காலை 9 மணிக்கு அவர்களுக்கு உணவு கொடுத்து விடுகிறார்கள். 3 மணி அளவில் இந்த கைதிகளுக்கு டின்னர் வழங்கப்படுகிறது. காலை 9 மணியிலிருந்து 3 மணி அடுத்த சாப்பாடு. அந்த 3 மணிக்கு கிடைத்த அந்த சாப்பாட்டிற்கு பின் அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் தான் அவர்கள் அடுத்த உணவு கிடைக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிலை. இது மட்டுமல்ல, எந்த அளவில் அந்த உணவு கிடைக்கிறது அதையும் எக்ஸ்பிளைன் செய்திருக்கிறார். ஒரு சிமெண்டட் ரொட்டி போன்றது இருக்கிறது, அதை ஊற வைத்து தான் நீங்கள் சாப்பிட முடியும். 2 ரொட்டி தான் கிடைக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்கிறார். இதை தாண்டி இவருடைய பேரக்கிலேயே இன்னொரு நபரையும் சேர்த்திருக்கிறார். அவருடைய குற்றம் என்ன? வெறும் 15 ரூபாய்க்கான ஒரு பால் பாக்கெட்டை திருதி விட்டாரா. அந்த குற்றத்திற்காக கடந்த 2 ஆண்டுகளாக சாபர்மதி சிறையிலேயே அவர் இருக்கிறார். காரணம், அவர் கையில் அந்த 500 ரூபாய் பெயிலுக்கான அந்த 500 ரூபாய் கூட இல்லை. இது போன்ற எத்தனையோ பேர் சிறைகளில் இருக்கிறார்கள். யார் இதற்கான பதில் கொடுக்க முடியும்? யார் இதற்கான ரெஸ்பான்சிபிள் என்கிற விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை விளக்கும் போது 40 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் 80லிருந்து 85 நபர்களை நீங்கள் அடைத்திருக்கிறீர்கள். இதை எவ்வளோ விவரமாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் வாயிலிருந்தே நீங்கள் கேளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடத்திற்கான இந்த வீடியோ ஆங்கிலத்தில் இருக்கிறது. பல்வேறு நபர்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கான ஒரு சின்ன ப்ரீகேப்பை தான் நான் உங்களுக்கு தமிழில் எடுத்து காட்டினேன். இப்போது அவருடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். Mani Shri Saket Gokhale ji demand to provide facility of lawyer for the welfare of under trial prisoners. Thank you, sir. So I stand today as an MP speaking for under trial prisoners in India in this August House, thanks to my leaders Mamata Banerjee, Abhishek Banerjee and my party Trinamool Congress. So I spent half of this year, 2023, in the Sabarmati Central Jail in Gujarat as an under trial prisoner. So today I want to speak about something which is the dark underbelly of our democracy. I'm going to start with a very small fact, sir. So what percentage of the prison population in India under trials? 10%, 20%? No, sir. 77% of our prisoners are under trials, which means 3 out of 4 people in our jails are technically innocent until proven guilty. Now let me inform this August House about what the day of an under trial prisoner in India looks like. They are woken up at 6 o'clock in the morning with guards coming in and kicking them with their boots. After that, lunch is served at 9 o'clock in the morning. That's lunchtime, 9 o'clock. Dinner, sir, dinner. Dinner is served at 3 o'clock in the afternoon. And what is dinner? It is 2 rotis. The rotis are like cement. You have to soak them in water for 30 minutes to make them edible. And a bowl of boiled potatoes with mirchi powder on it.
This food is unfit for human consumption, but that is what they're given. And after giving dinner at 3 p.m., sir, they don't get any food till 9 o'clock the next morning. Sad. In a barrack meant for 40 people, 80 to 85 people are stuffed together. So the standard solution for any prison guards is very simple. A prisoner comes with a concern, they tie him to a pole and beat him for 15 minutes so that he never opens his mouth again. Most deplorable. So majority of under trials in jail are there for petty offenses. There was a guy in my barrack, he was in jail for 2 years because he stole a 30 rupee pouch of milk. But he doesn't have 500 rupees for bail, so he's languishing in prison since the last 2 years. Unfortunate. Sir, sexual assault is rampant. Patients with mental health are kept with the other prisoners. They get bullied and they also get sexually abused. Prison guards turn a blind eye to it. Sir, legal aid is non-existent because 10 legal aid lawyers in one prison. Please. 10 legal aid lawyers Please, in one prison. Honorable Minister, let him speak. Sir, I seek your protection, Please, sir. no. I Please. seek your protection, sir. Honorable Minister, let him speak, please. Please. Sir, I seek No, your please. protection and some time. Please. Sir, you've not been to jail. I've been to jail. Please let him speak. Sir, please stop the clock. He's taking my time. Please. Sir, legal aid is non-existent. 10 legal aid lawyers in a jail, 3,000 under trial prisoners. कहाँ से काम करेंगे वो? Sir, to get to a lawyer, it takes 6 months. 6 months to get to a lawyer. So all branches, Please, nothing is going on record. Please. sir, all Honorable branches. Minister, please take yours. हमें नहीं मिला sir 6 महीने दाल चावल. Mr. Gokhale, please address. Sir, all branches of our system, the executive locks prisoners. Majority of them are Muslims, SCs, STs, and OBCs. The judiciary. Thank you. யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது செய்து விடலாம், எந்த விதமான விளக்கமும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கூறும்போது மக்கள் மனதில் இன்னும் அதிக பயம் வரும். ஏற்கனவே போலீஸை கண்டாலே மக்கள் வீதியில் இருப்பார்கள், மக்களால் கேள்வி கேட்க முடியாது. இந்த தண்டனைகளை இன்னும் அதிகப்படுத்தும் போது மக்கள் தனக்கு தேவையான விஷயங்களை கூட அரசாங்கத்திடமோ அல்ல எங்கேயுமே போய் கேட்க மாட்டார்கள். எப்படி சாதாரண ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தை பார்த்து யாரெல்லாம் கேள்விகளை கேட்கிறார்களோ, அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேள்விகளை கேட்கிறீர்களோ உடனடியாக உங்கள் மீது ஒரு வழக்கு பாய்கிறது, உடனடியாக உங்கள் மீது தீவிரவாதிகள் மீது போடக்கூடிய அந்த செக்ஷன்கள் பாய்கிறது. முக்கியமாக UAPA போன்ற வழக்கு. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, மீடியா குரூப் காஷ்மீர் வாலா இன் எடிட்டர் ஃபஹாத் ஷா 21 மாதங்கள் வரை விசாரணை என்கிற பெயரில் சிறையில் அடைக்கப்பட்டார். UAPA arrest without legal justification violates Article 14 and 21, accused entitled to bail in such cases despite 43D. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பு. ஒரு நபரை எந்த விதமான லீகல் எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு நபரை நீங்கள் பிடிக்கிறீர்கள், அவர் மீது UAPA போன்ற வழக்கை போட்டு அவரை சிறையிலேயே அடைத்து வைப்பது ஆர்டிக்கல் 14 அண்ட் ஆர்டிக்கல் 21. இது எல்லாமே ஒரு நபருடைய பேச்சுரிமை சுதந்திரத்திற்கான அந்த செக்ஷன்ஸ்கள். அந்த ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்தீர்கள், அதை நீங்கள் மீறுகிறீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது. லோவரிங் இந்தியாஸ் ரெப்புடேஷன் நாட் அ டெரரிஸ்ட் ஆக்ட். இந்தியாவை பற்றி, அதாவது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் கேள்வி கேட்டால் அது எந்த விதத்திலையுமே ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படாது. So would mean any criticism of center would be UAPA offense. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அது UAPA வழக்கு, தீவிரவாத செயலாக பார்க்கப்படுமா என்கிற கேள்வியை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் கூறியுள்ளது. ரூபேஷ் குமார் சிங், a journalist from பீகார், இவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2021ஆம் ஆண்டு கைது செய்தார்கள். இவர் மீது இருக்கக்கூடிய குற்றம் என்ன? மாவோயிஸ்ட்களுக்கு ஃபண்டிங்ஸ்களை சேகரித்து கொடுத்தாராம். இவருடைய 3 டெலிஃபோன் நம்பர்ஸ் பெகசஸ் விவகாரத்தில் அந்த பட்டியலில் இடம்பெற்றது. இவரும் ஒரு பெகசஸ் விவகாரத்தில் சிக்கிய நபர் என்று பல்வேறு ரிப்போர்ட்களும் எடுத்து காட்டுகிறது. இவர் மீதும் UAPA வழக்கு போடப்பட்டது. இன்னைக்கு இந்த நாள் வரை இவர் சிறையில்தான் இருக்கிறார். அக்டோபர் 23 NIA ஒரு சார்ஜ் ஷீட்டும் இவருக்கு எதிராக ஃபைல் செய்துவிட்டது. இவர் மட்டும் தானா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 16 ஜேர்னலிஸ்ட்கள் இவருக்கு எதிராக UAPA வழக்கு போடப்பட்டது. இதில் 7 பேர் இன்னைக்கும், இந்த வீடியோவை நான் பதிவிடும்போது 7 பேர் சிறையில் தான் இருக்கிறார்கள்.
A journalist currently charged under UAPA 16. 16 பேர் UAPAக்கு கீழே கைதாகி இருக்கிறார்கள். இதில் 7 பேர் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். UAPA சார்ஜஸில் பெயில் கிடைத்த நபர்களுடைய, அதாவது ஜேர்னலிஸ்டுகளுடைய எண்ணிக்கை 8. ஜேர்னலிஸ்ட் சார்ஜ் பட் நாட் அரெஸ்டட். UAPA போடப்பட்டது, ஆனால் இன்னும் கைதாகவில்லை ஒரு ஜேர்னலிஸ்ட். ஒரு நபரை விடுதலை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு நபருக்கு எதிராக இருக்கக்கூடிய சார்ஜஸ் ரத்தாயிருக்கிறது. இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, யாரெல்லாம் இந்த நபர்கள்? அரெஸ்டட் பை போலீஸ் அண்ட் இன் த கஸ்டடி. பிரபீர் புக்ரியா, எடிட்டர் ஆஃப் நியூஸ் கிளிட்ஸ், 3/10/2023 டெல்லியிலிருந்து கைது செய்யப்பட்டார். இன்னும் சிறையில் தான் இருக்கிறார். இவருடன் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், ரிப்போர்ட்டர் ஆசிஃப் சுல்தான், காஷ்மீர் நரேட்டர், 27/8/2018 இன்னும் சிறையில் தான் இருக்கிறார். ஃபஹாத் ஷா, காஷ்மீர் வாலாவுடைய எடிட்டர், 4/2/2022 கைது செய்யப்பட்டார் புல்வாமா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து. சஜ்ஜாத் குல், ட்ரெயினி ரிப்போர்ட்டர், த காஷ்மீர் வாலா, 5/1/2022 டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு காஷ்மீரில் கைது செய்யப்பட்டார். ரூபேஷ் குமார், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் ஜார்க்கண்ட், 17/7/2022 கைது செய்யப்படுகிறார். இர்ஃபான் மெஹராஜ், எடிட்டர் ஆஃப் வந்தே மேகசின், 21/3/2023 ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கைது செய்யப்படுகிறார். இந்த அனைத்து நபர்கள் மீதும் UAPA போன்ற வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட் கௌதம் நவ்லக்கா, ரைட்டர் அண்ட் கன்சல்டிங் எடிட்டர் ஆஃப் நியூஸ் கிளிட்ஸ், 30/8/2018 ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார். 24/2/2020 சரண்டர்ட் அண்ட் இன் ஜெயில். இப்போ சிறையில் இருக்கிறார். சீமா ஆசாத், எடிட்டர், தஸ்தக், பிரயாக்ராஜ், உத்தரப்பிரதேஷ், 2010 இவருக்கு கைது செய்யப்பட்டது. 2012 ஆகஸ்ட் மாதம் தான் இவருக்கு பெயில் கிடைத்தது. விஸ்வ விஜய், எடிட்டர், தஸ்தக், இவரும் பிரயாக்ராஜ், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர். 2010 கைது செய்யப்படுகிறார். 2012 தான் இவருக்கு பெயில் கிடைக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் சிறையில், இன்வெஸ்டிகேஷன் என்கிற பேரில். KK ஷாஹின் ஷா, ஜேர்னலிஸ்ட் ஆஃப் அவுட்லுக், launched in the jail in 2010, granted bail, anticipatory bail in July 2011. ஒரு ஆண்டு இவரும் சிறையில் இருந்திருக்கிறார். சித்திக் கப்பன், அனைவருமே இவரை நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீர்கள். ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் கேரளா, டெல்லியில் கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்த நபர். ஸோ இது போன்ற வழக்குகள் இருக்கும்போது, இது போன்ற பேக் ட்ராக் இருக்கும்போது, எப்படி இந்த 60லிருந்து 90 நாட்களுக்கான இந்த புதிய சட்டம் செயல்படும் என்று நீங்கள் பாருங்கள். அப்போது அரசாங்கத்தின் கையில் அதிக பவர் போகும், போலீஸார்கள் கையில் அதிக பவர் போகும். அப்படி அரசாங்கம் மிஸ்யூஸ் செய்யும் போது, அப்படி போலீஸார்கள் இந்த புதிய சட்டத்தை மிஸ்யூஸ் செய்யும் போது அவர்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன, எப்படி அவர்கள் பதில் கொடுப்பார்கள்? ஒரு அப்பாவியை நீங்கள் கைது செய்து வைத்து விட்டீர்கள்னா அந்த அப்பாவிக்கான பதில், அவருடைய நேரத்திற்கான, அவருடைய குடும்பத்திற்கான பதில் யார் கொடுப்பார்? சிந்தித்து பாருங்கள். புதிய சட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு நியாயத்தை தேடி கொடுக்கிறதா, அல்ல ஏற்கனவே இருக்க சட்டத்தை இன்னும் குழப்பி இன்னும் பயங்கரப்படுத்தி வருகிறதா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.